தலைவர் வந்து ஒரு படப்பிடிப்புக்காக போறாரு. எங்க தலைவரை பார்ப்பதற்காக அவங்க வந்து கூடுறாங்க. எதற்காக வராங்க? ஒரு நாள் பார்த்து அவரை பார்க்கணும். அப்ப சும்மா பார்ப்பாங்களா? ஒரு அன்பு இருந்தால்தான் பார்க்க முடியும். அப்போ ஒரு அன்பின் வெளிப்பாடாக வராங்க. அப்படி வரக்கூடியவர்கள் எங்க தலைவரும் அவங்களுடைய அன்பை உணர்ந்து கொண்டு கையசைத்து அவர்களுக்கு வணக்கம் செய்யறாரு, மரியாதை செய்யறாரு. இது வந்து தவிர்க்கவே முடியாது. எம்ஜிஆர் அவர்களுக்கு இப்படிதானே இருந்தது, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் இப்படிதானே இருந்தது, ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இப்படிதானே இருந்தது. இது வந்து தானா சேர்ந்த கூட்டங்க. திமுகவை போன்று நாங்கள் சேர்த்த கூட்டம் கிடையாது. ஹோட்டலுக்கும் கோழி பிரியாணிக்கும் 500 ரூபாய் 1000 ரூபாய் காசுக்கு சேர்த்த கூட்டம் நினைக்கிறீங்களா? தளபதி என்கின்ற அந்த ஒற்றை மனிதருக்காக கூடிய கூட்டங்க, அவருடைய உழைப்புக்காக கூடிய கூட்டம். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சமரசம் இல்லாமல் பல இடங்களில் அவர் போராடியதால் கூடிய கூட்டம். சும்மா எல்லாருக்கும் கூடியதாதுங்க. ஐயா கமலஹாசன் அவர்கள் போனாதான் இப்படி ஒரு கூட்டம் வருமா? நீங்க சொல்லுங்க. அதனால வந்து சும்மா வந்து ரசிகர்கள் அதனால கூட்டம் வருது அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தை முதல்ல அடிச்சு தவிடு கூட ஆக்குங்கன்னு நம்ம சொல்றோம். உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட தான் ஒரு நடிகர். அவர் போனா அந்த கூட்டம் வருமா? 26ஆம் தேதி எங்க தலைவர் கோயம்புத்தூருக்கு போனாரு பூத் கமிட்டி கருத்தரங்கத்துக்கு. பாத்தீங்களா கூட்டத்தை? இவ்வாக மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. கொங்கு மண்டலத்துக்கு வந்திருக்கின்ற தளபதி அவர்களை வருக வருக என்று தாய்மார்கள் வரவேற்றாங்க, இளைஞர்கள் வரவேற்றாங்க, முதியவர்கள் வரவேற்றாங்க. போட்டா போட்டியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க ரோட் ஷோ பண்றாரு. எத்தனை பேர் வந்தாங்க? வரல. அப்போ மக்களுக்கு தெரியும் யார் உண்மையானவர், யாரால் தமிழ்நாட்டில் மாற்றம் நிகழ போகிறது, யார் மக்களுக்கான தலைவர் என்பதை மக்கள் உணர்ந்ததன் வெளிப்பாடாகத்தான் மக்கள் வந்து ஒரு செய்தியை திமுக சொல்றாங்க. நாங்க சொல்லணும்.